ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். அக்வாஸ்கேப்பிங், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அக்வாஸ்கேப்பிங்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா இப்போ ஜஸ்ட் ஒரு ரா வுட், இது ஒரு மிஷினிங் பண்ண ஒரு முருகர் சிலை. இது பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை வச்சு ஒரு அக்வாஸ்கேப்பிங் பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் முன்னே பார்த்த வுட்டுக்கும் இதுவும். அது வந்து பார்த்திங்கன்னா 7 மந்த் பிஃபோர் எடுத்தது, அதாவது வுட்டு வந்து ப்ராசஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு வுட்டை வந்து நம்ம இது மாதிரி அக்வாரியமில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதை ப்ராசஸ் பண்ணணும். ப்ராசஸ் மீன்ஸ் இதில் இருக்க டேனன்ஸ்லாம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆக வைக்கணும். இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்கேப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்டேபிளாக வைக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அக்வாஸ்கேப்பிங் வந்து ஸ்டெபிலைசேஷன் கண்டிப்பாக முக்கியம். அதுவும் பெரிய ஸ்கேப் பண்ணுறத விட சின்ன ஸ்கேப்பில் வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து ஸ்கேப் சின்னதாக இருக்கும்போது ஒரு சின்ன சேஞ்சஸ் நடந்தாலுமே அது வந்து ஒரு பெரிய எஃபெக்டை ஏற்படுத்தும். அதனால் உள்ளே வந்து லைஃப் ஃபார்ம்ஸ் ஒழுங்காக இருக்காது, பிளான்ஸ் வச்சாலும் ஒழுங்காக இருக்காது. அதனால் ஸ்டெபிலைசேஷன் கண்டிப்பாக முக்கியம். ஃபஸ்ட்டு இந்த டேங்க் நான் எப்படி ரெடி பண்ணேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இந்த டேங்க்கோட சைஸ் பார்த்திங்கன்னா அகலம் வந்து ஒரு 8 இன்ச்சு, ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சஸ்ஸு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ரிவர் சாண்ட் தான் கொடுத்துருக்கேன். அதுக்கு கீழே சப்ஸ்ட்ரேட்டாக வந்து பவர் சாண்டு கொடுத்துருக்கேன். பவர் சாண்ட்ஸ் மீன் ஏடியாவோட பவர் சாண்ட் இருக்கும். ஏன்னா சின்னதாக இருக்கிறதுனால நம்ம ரிஸ்க் எடுக்க தேவையில்லன்னு சொல்லிட்டு பவர் சாண்ட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சைடில் பார்த்திங்கன்னா லாவா ராக்கில் வந்து வுட்டுக்கு 2 பக்கமும் வந்து சின்ன வால் பில்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் பெனிஃபிஷியல் பாக்டீரியா வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும் இதில். ஏன்னா வந்து டேங்க்கை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கக்கூடியவங்க அவங்க தான். பெனிஃபிஷியல் பாக்டீரியா அந்த மைக்ரோஃபோனஸ் தான். இதில் வந்து மைக்ரோஃபோனாவும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா மொய்னா டாஃப்னியா, அப்புறம் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் கொக்கோ பாட்ஸ் கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்னைல்ஸில் பார்த்திங்கன்னா ராம்சான் ஸ்னைல், 2 வெரைட்டி ஆஃப் ராம்சான் ஸ்னைல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சின்ன சின்ன ஸ்னைல்ஸ் இருக்குது. அப்புறம் ஃப்ரெஷ் வாட்டர் மசில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஃப்ரெஷ் வாட்டர் மசில்ஸும் இதில் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டேங்கை வந்து ஸ்டேபிளாக வச்சுருக்கக்கூடியது. இதுக்கு வந்து என்ன ஃபீட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா க்ரீன் வாட்டர் ஃபீட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்பெருலினா கேப்சூலை வந்து தண்ணியில் கலக்கி ஊற்றி விடுவேன். அதுவே போதுமானது தான். இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்கேப் பண்ணுறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாட்டர் சேஞ்ச் வந்து அடிக்கடி கண்டிப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கணும் டேங்க் ஸ்டேபிள் ஆகிற வரைக்கும். அதாவது எப்படி சொல்கிறதுனா ஃபஸ்ட்டு ஒரு மந்த்லி, அதை வீக்லி ட்வைஸ் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 15 டேஸ்க்கு ஒன்ஸு, அப்புறம் வந்து மந்த்லி ஒன்ஸு, அப்புறம் வந்து மெயின்டெனன்ஸ் தான். இதை வந்து நீங்கள் எத்தனை வீக் வரைக்குமே அந்த 2 தடவை நீங்கள் சேஞ்ச் பண்ணுற அந்த டேங்க்லோட ஸ்டெபிலைசேஷன் பொறுத்து தான் இருக்குது. அது மாதிரி என்னென்ன பிளான்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் வெரைட்டி வந்து இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பீலியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாஸ் வெரைட்டி தான். இது ரொம்ப ஈஸியாக வளர்ற ஒரு மாஸ் வெரைட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அப்னோகாஸ் கிறிஸ்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட். அது ரொம்ப ஈஸியான பிளான்ட்டு. அதோட நேமில் என்ன வாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த வெரைட்டி தான் இந்த பிளான்ட்டு. அப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொட்டானிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் நான். அந்த ஆல்மண்ட் லீஃபு, அப்புறம் கோவா லீஃப், அப்புறம் வந்து பைன் கான்ஸ், சவுக்கு மரத்து காய் பண்ணியிருக்கேன். கூட டேனன்ஸ் சொல்லி எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி தான், அதாவது ஒரு டேனன் பண்ண வச்சு அதுக்கப்புறம் இருந்தாலும் இந்த வுட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வேங்க பழம். இது வேங்க மரம்ன்றது ஒன்று ரெண்டில் ஒரு டார்க் வுட்டு, ஐன் டேனன்ஸு ரொம்ப அதிகமான ஒரு டேனன்ஸ் இருக்கும். இட் ஆல்மோஸ்ட் டேக்ஸ் 6 மந்த் அதில் இருக்க டேனன்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் ஆகிறதுக்கு. 6 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இருந்தாலும் எப்படின்னா இப்போ ஒரு நாளைக்கு வந்து இதோட வாட்டரோட கலரை சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு இது வந்து இப்போ 3 or 4 டேஸில் வந்து சேஞ்ச் ஆகுது கலரு. அது ஸ்லோவாக ரிலீஸ் இருக்குது. அதுலேருந்து அது வந்து ரொம்ப நாளடைவு எடுத்துக்கும் வந்து கிளியர் ஆகிறதுக்கு. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த வாட்டரோட எவ்வளோ வால்யூம்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் 8 லிட்டர்ஸு. அது வந்து அந்த 8 லிட்டர் ஆஃப் வாட்டரை எந்த அளவுக்கு நம்ம வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து டேங்கோட ஸ்டெபிலிட்டி வந்து நல்லாயிருக்கும், லைஃப் ஃபார்ம்ஸ் நல்லாயிருக்கும். இதில் அதிகமாக இல்லை, ஒரு ஷ்ரிம்ப்ஸ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன். மோஸ்ட்லி பெரிய டேங்க் வந்து சைக்கிள் பண்ணுற டைமோட சின்ன டேங்க் வந்து சைக்கிள் பண்ணுற டைம் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்கேப் நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூ மஸ்ட் டேக் மோர் டைம் அண்ட் ரொம்ப பேஷன்ஸ் வேணும். அமைதியாக இருக்கும். எடுத்த உடனே இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உயிரோடு இருக்காது.